ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம்டா கேம் விளையாடுவீங்க? ஏன்னா நீங்க ஸ்கூலுக்கும் போகணும், படிக்கவும் செய்யணும், அதே நேரத்துல கேமும் விளையாடணும். ஸோ எவ்வளவு நேரம் நீங்க கேம் விளையாடுவீங்க? பிராக்டிஸ் 2 hours இல்ல 2.5 hours. 2 hours 2.5 hours விளையாடுவீங்க. சூப்பர்ரா. நீங்க மட்டும் தான் இல்ல தங்கச்சி காவியாவும் வந்து கபடி பிளேயர்னா சொன்னாங்க. சோ அவங்க நல்லா விளையாடுவாங்களா? ஆமா, 9th தான் படிக்கிறா. ஓகே. 13 வயசு முடியுது. ஓகே. அவங்கள 2 நேஷனல்ஸ் விளையாடி இருக்காங்க. ஒன்னு என் கூட விளையாடி இருக்காங்க சப் ஜூனியர். இன்னொன்னு வந்து SJF under 14 விளையாடி இருக்காங்க. ஏய் யாரா என்னடா எல்லாரும் கபடியா ஸ்டேட்டுக்கு விளையாடுறீங்க, நேஷனலுக்கு விளையாடுறீங்க. சம உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. அதுவும் எங்களுக்கு வந்து பெருமையா இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து கேம் விளையாடுறாங்க, மேட்சஸ் விளையாடுறாங்க அப்படின்னா ஏதாவது பிளேஸ்மெண்ட் ஆயிடணும், ஏதாவது ஒரு ஜாப்ல பிளேஸ்மெண்ட் ஆயிடணும் கவர்மெண்ட் ஜாப்ல அப்படின்னு பிளான் பண்ணி தானே கேம் விளையாடுவாங்க. உங்களுக்கு வந்து சவுத் ஈஸ்ட் ரயில்வேல இருந்து ஜாப் ஆஃபர் வந்துச்சு, ஆனா நீங்க அதையும் எடுத்துக்கல. இந்தியாக்காக ஃபர்ஸ்ட் விளையாடணும். ஓகே. அதனால நிறைய இன்னும் படிச்சிட்டு இன்னும் ஏர் போஸ்டிங் போலான்ட்டு பொறுமையா ஜாப் பார்த்துக்கலாம். சூப்பர். இந்தியாக்காக விளையாடணும். சூப்பர் சூப்பர் சூப்பர்ரா. ஜாப் கிடைச்சோம், அதை நான் வந்து இந்தியாக்காக விளையாடுவேன். இந்நேரத்துக்கு நீங்க ஜாப்ல பிளேஸ்மெண்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு நீங்க இன்னும் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கலாம், இந்நேரத்துக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் விட நான் இந்தியாவில் விளையாடணும், அதனால நான் இங்கேயே இருக்கேன், ஆனா நான் இந்தியாவுக்கு விளையாடிட்டு எதா இருந்தாலும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றது உண்மையாக மெச்சூர்டான பதில். ஸோ இதுக்காகவே நீங்க மேலும் மேலும் போகணும்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சுக்கிறோம். சரி, அது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் இதுலலாம் உங்களோட வீடியோலாம் அதிகமாக ஷேர் ஆகுது பாத்தீங்களா? ஆமா, கோச் காமிச்சிருக்காங்க. இந்த வீட்டில் எப்படி பார்த்தாங்க? இந்த வீடியோலாம் நீங்கள் வைரல் ஆனோடனே எல்லாரும் இன்டர்வியூலாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. வீட்டில் எப்படி பார்த்தாங்க, எப்படி ஃபீல் பண்ணாங்க? அம்மா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நண்பர்கள், தமிழ்நாட்டில் இருக்க நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா ஒரு பிளேயருக்கு இவ்வளோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்க கோச் காமிப்பாங்க. நம்ம மேட்ச் விளையாடினதுக்கப்புறம் ஒரு நம்ம கேம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்போம். இவங்க நம்ம ஸ்கில்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணி காமிக்கும் போது ஓகே நம்ம இவ்வளோ நல்லா ஸ்கில் பண்ணியிருக்கோன்றது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒரு மேட்ச் எடுத்து ரீகால் பண்ணி பார்ப்போம். இவங்க கட் பண்ணி போடும்போது நம்மளோட ஸ்கில் ஒன்று பவர் பண்ண ஈஸியாக இருக்கும். இது நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களுக்குலாம்.